வேணாட்டுமைந்த நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் இன்னும் வெகு சீக்கிரத்தில் நெருங்கி வருது. இந்த நேரத்தில் பல கட்சிகள் களத்தில் போட்டிடுறாங்க. மக்களுக்கு ஏற்கனவே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு. இருந்தாலும் ஒரு தெளிவான கிளாரிட்டி இருக்காது. ஒரு குழப்ப மனநிலையிலே இருப்பீங்க. யாருக்கு ஓட்டு போட்டால் நல்லது நடக்கும், யார் நமக்கு நல்லது செய்வா அப்படின்றது தெரியாமல் ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. நல்லவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னும் தெரியாது. நாம் ஒருத்தரை நல்லவர்னு நினச்சிருப்போம். ஒரு குரூப் அவரை பற்றி ஒரு விவாதம் ஏதோ ஒன்று எடுத்து பேசுவாங்க. அந்த பேச்சில் அவரை நெகட்டிவாக காட்டிடுவாங்க. அப்போ இவர் கெட்டவரோ, இன்னொருத்தரை கெட்டவர்னு நினச்சிருப்போம். அவரை சார்ந்த குழுக்கள் அவரை பற்றி நல்ல விதமாக பேசுவாங்க. ஆக எப்பேற்பட்ட நல்லவனையும் கெட்டவனாக அல்லது கெட்டவனையும் நல்லவனாக மாற்றுறது இந்த மீடியாவால் முடியும். உண்மையிலே யார் நல்லவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய அடிப்படை கொள்கைகள், உறுதித்தன்மை, நிலைப்பாடு இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்குறவன் தான் நல்ல தலைவன். அப்படி என்ன தேவை அப்படின்றத நாம் முதல்ல உள்வாங்கிக்கிட்டோம்னா அதை கொடுக்குற தலைவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவன் அப்படின்ற முறையில் இங்கே நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிற பெரிய பிரச்சனை கனிம வள கொள்ளை. கனிம வளங்களை வெட்டி எடுத்து கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்க. இது குறித்து அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம தெளிவாக சரியான தலைவன் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஆளுகின்ற திமுக கட்சியினுடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவர் எம்எல்ஏவாக இருந்தபோது, அதிமுக ஆட்சியில் அவர் எம்எல்ஏவாக இருந்தபோது சித்திரங்கோடு பகுதியில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக மாபெரும் போராட்டம் ஒன்றை நடத்தி மலைகளை உடைக்கக்கூடாது, அது சூழலியலுக்கு பாதிப்பு விளைவிக்கிற ஒரு செயல், அது சரியல்ல அப்படின்னு சொல்லி போராடின அந்த நபர் ஆட்சிக்கு வந்ததுமே திமுக ஆட்சியில் எம்எல்ஏவாக இருக்கும்போது இந்த கனிம வள கொள்ளையை கண்டுகொள்ளாமல் அதை அனுமதித்து விடுகிறார். அப்படியானால் இவர் உண்மையான தலைவர் அல்ல. அவர் மக்களை ஏமாற்றி அந்த பதவிக்கு வருவதற்காக கனிம வள கொள்ளையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பது நடந்த சம்பவங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்போ அவரை களமிறக்கிய அந்த திமுக கட்சி சரியானதா இல்லையா என்பதை மனோ தங்கராஜ் அவர்களே நிரூபித்து விட்டார். மற்றும் அந்த கட்சிகள் பல தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் விவசாய கல்லூரி ஒன்று அமைப்போம், விமான நிலையம் அமைப்போம், ரப்பர் தொழிற்சாலை அமைப்போம், இப்படி பல வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி இன்னைக்கு எதையுமே நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் போலியான வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் தான். இதே அதிமுகவினுடைய நிலைமை என்ன? தமிழ்நாட்டு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த கனிம வள கொள்ளையை குறித்து ஒரு அறிக்கையோ ஒரு போராட்டமோ ஒரு எதிர்நிலைப்பாடோ எதுவுமே கிடையாது. எதிர்க்கட்சியாக இருந்து அழுத்தம் கொடுத்து ஆளுங்கட்சியின் இந்த கொடூர செயலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் துளியும் அவர்களுக்கு கிடையாது. மத்தியிலே ஆளுகின்ற பாஜக திமுகவிற்கு பயங்கர எதிரி போல காட்டி கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரியிலும் ஒரு எம்ஆர் காந்தி அப்படின்ற சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. அவரும் இதற்கு எதிர்த்த நிலைப்பாடு இல்லை. பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் பலரும் இங்கே இருக்கிறாங்க. யாருமே இதை பெருசாக கண்டுகொள்ளலை. வெண்டலிகோடு பகுதியில் ஒரு பெண் கனிம வள லாரியில் அடிபட்டு இறந்தபோது அந்த இடத்துல பிஜேபி கட்சியை சார்ந்த பொன்னார் அவர்களும் வந்திருந்தாங்க. அவங்க அந்த குவாரிகளை இழுத்து மூடுவதாக உடனடியாக உத்தரவெல்லாம் போட்டுட்டு போனாங்க. அதன் பிறகு இப்போ இதுவரைக்கும் இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையிலும் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடவில்லை. ஒரு கண்துடைப்பாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபோல சிறுபான்மை காவலர் என்று தங்களை பீத்திக் கொள்ளும் காங்கிரஸ் கட்சியினர் வேறு இங்கு இருக்கிறார்கள். அவர்களும் இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்கவில்லை. இதனால் நம்முடைய மண்ணின் வளம் பாதிக்கப்படுமே, மக்கள் பாதிக்கப்படுவார்களே, சிறுபான்மையினுடைய ஓட்டு வாங்கி தான் நம்ம இத்தனை வருஷமா ஜெயிச்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த மக்களை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற எண்ணம் துளி அளவும் இல்லாத ஒரு கோமாளி கூட்டமாகத்தான் அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இத்தனை கட்சிகளும் இன்னும் இவர்களுடன் கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் இவர்களுக்கு ஊதுகுழலாகவும் இவங்க சொல்றதை கேட்டு ஆடுற தலையாட்டி பொம்மைகளாகவும் தான் இருக்கிறாங்க. புதுசாக ஒருத்தர் வந்தார், நம்ம விஜய் அவர்கள். அவர் ஏதோ என்னை பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்கு, இந்த மூஞ்சை பார்த்தா அடங்கி போற மாதிரியா இருக்கு, இப்படிலாம் கேட்குறத பார்த்தா அவர் ஏதோ எல்லாத்தையும் தலைகீழாக மாற்ற வந்தவர் அப்படின்னு நினச்சோம்.
ஆனால் கனிம வள கொள்ளைக்கு எதிராக தொடர்ச்சியாக பெரும் 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 பிரச்சனை இங்கே வெடிச்சிட்டு இருக்கு. அந்த கனிம வள கொள்ளை லாரி மோதி பல உயிர்கள் இங்கே பலியாகிட்டு இருக்கு. அதை பற்றி அவருக்கு துளியும் அக்கறை இல்லை. அவர் ஒரு அறிக்கை கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் அல்லது இங்கே இருக்கிற நபர்களை வச்சு, இங்கே இருக்கிற அவருடைய உறுப்பினர்கள் வச்சு ஒரு போராட்டம் கூட அவர் முன்னெடுக்கல. அப்போது டிவிக்கே உள்பட அத்தனை கட்சிகளும் இங்கே மௌனம் காத்து வர்றாங்க. இப்போ இவங்க யாருக்கும் மக்கள் நலனில் அக்கறை இல்லையா? மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் இவர்கள் அமைதியாக இருக்கிறாங்களா, இல்லை பொட்டி பொட்டியாக காசு எதுவும் வாங்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. உண்மையிலே நான் பார்த்த அளவில் தொடர்ச்சியாக கடந்த 5 ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு முன்னாலேருந்தே இந்த போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. 5-6 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த களத்தில் நின்று போராடுற ஒரே கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி. என்னுடைய மனசாட்சியை தொட்டு என்னால் சொல்ல முடியும். நானும் பல போராட்டங்களில் கலந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க கூட நின்று களமாடி கொண்டிருக்கிறவன் அப்படின்ற ஒரு பெருமிதத்தோடு என்னால் இதை சொல்ல முடியும். மக்களுக்காக நின்று கொண்டிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அவங்களுக்கு மேலே ஏகப்பட்ட அவதூறு, என்னென்னமோ பிரச்சனைகள், எவ்வளவோ முன்னெடுப்புகள், ஆசை வார்த்தைகள் கூறி பார்த்தாங்க, அதிகாரம் கிடைக்கணும்னு சொல்லி பார்த்தாங்க, என்னென்னமோ சொல்லிட்டாங்க, பணம் தருகிறேன், எவ்வளவு சொல்லியும் என் மக்களுடைய நலன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு துணிஞ்சு போராடுற ஒரு கட்சி இந்த மண்ணில் இருக்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். மக்கள் உண்மையிலேயே உங்களுக்கு நல்லது செய்கிற ஒரு கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய கட்சி வேற எதுவும் இல்லை, நாம் தமிழர் கட்சி தான். நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய சின்னம் விவசாய சின்னம் தான். இப்போது எனக்கு சொல்ல வேண்டியதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்களும் நான் சொல்கிறத கண்மூடித்தனமாக அப்படியே நம்பணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்கள் கைகளில் இப்போ தொலைபேசி இருக்குது. தொலைபேசியில் உலகத்தையே கண்ணு முன்னாடி கொண்டு வர்ற இணைய வசதிகள் எல்லாருடைய தொலைபேசிகள்லையும் இருக்குது. அதில் போய் தேடுங்க. நாம் தமிழர் கட்சி இந்த 5 ஆண்டுகளில் முன்னெடுத்த போராட்டங்கள் எவை அப்படின்னு உங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். போராட்டங்கள் லிஸ்ட்டில் இருக்குது. அதே திமுக எடுத்த போராட்டங்கள், காங்கிரஸ் எடுத்த போராட்டங்கள், தாவேகா முன்னெடுத்த போராட்டங்கள், பாரதிய ஜனதா முன்னெடுத்த போராட்டங்கள், அதிமுக முன்னெடுத்த போராட்டங்கள்னு எல்லாருடைய போராட்டங்களையும் நீங்கள் போய் பாருங்கள். மக்கள் நலனுக்காக என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு இந்த கன்னியாகுமரி மக்கள் அனைவரும் பார்த்துட்டு ஜாதி மத போதையை கடந்து நம்ம மார்ஷல் நேசமணியோட பேரன்களாக உண்மையிலே நமக்கு விடுதலை வாங்கி தந்த நம்முடைய தாத்தாக்களுடைய உண்மையான வாரிசுகளாக இந்த தேர்தலில் நம்ம வாக்களிப்போம். நன்றி, வணக்கம்.